Hi friends, welcome to Safina Vlogs. எல்லாருமே சூப்பராக ஹாப்பியாக சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். ஒன் டே இன் மை லைஃப் நிறையா யூடியூபர்ஸ் காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக தேர்ஸ்டேன்னு போட்டிருக்கீங்க. ஃபுல் வீக்லேயுமே தேர்ஸ்டே தான் எனக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப ஒர்க்கு டயர்டான ஒரு டேவாக இருக்கும். அதை உங்களுக்கு காமிச்சா இன்னும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்குன்றதுக்காக அதை காமிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? பயங்கரமாக பேசிட்டு உங்களுக்கு மோட்டிவாக ஏதாவது காமிக்கலான்னு ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட் எடுத்துகிட்டு கேஸ் தீர்ந்து போச்சு. இந்த மாதிரி ஒரு குட்டியாக கேஸ் ஸ்டவ் பல வருஷமாக நான் வீட்டில் வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் இருக்க பெரிய கேஸ் ஸ்டவ் கூட அவ்வளோ ஸ்பீடு கொடுக்காது. இது பயங்கர டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு பிரியாணி செஞ்சு முடிச்சிடலாம். நாங்கள் நிறையா டைம் பார்க்கில் பிரியாணி செய்யும் போதெல்லாம் கண்டிப்பாக இந்த ஸ்டவ் வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாலிடாக 2.5 கிலோ பிரியாணி அசால்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். ஈவன் ரமதான் டைமில் கூட அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வேணால் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. என்னடா எடுத்தோடனே எம்டி பாத்திரத்தை காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சுட்டு சொரண்டி கழுவிட்டு அதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது குவாலிட்டியான பாத்திரம் உங்களுக்கு வேணும்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்கிக்கங்கன்றதுக்காக நல்ல இன்ஃபர்மேஷனுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்னோட ஃப்ரெண்டு ஃபாத்திமா சென்னை போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சு. இதை நீ கரண்டியை வச்சு எவ்வளோ சுரண்டி எடுத்தாலும் சரி, கம்பி போட்டு சுரண்டி தேய்ச்சி எடுத்தாலும் ஒன்றுமே ஆகாது. சமைச்சிட்டு இருக்கும்போது கரண்டியை வச்சு நல்லா டொக்குன்னு தட்டுவேன். அதனால தான் அந்த மார்க் வந்திருக்கு. அதை தவிர மற்றபடி சூப்பரான பாத்திரம் இது. நான்ஸ்டிக்லாம் தோத்து போயிருங்க. நான்ஸ்டிக்கை மெயின்டைன் பண்ணுற கட்டை கரண்டி அது இதுன்னு பயங்கரமாக மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. ஏன்பா ஃபாத்திமா வாங்கினதான் வாங்கினா 1-2 சேர்த்து வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல. பேசாமல் நான்ஸ்டிக்கை ஃபுல்லாக ஒழிச்சு விட்டு இந்த மாதிரி வாங்கிடலாங்க பெஸ்ட்டு. இது 2 சைஸில் தான் இருக்குது. நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு இது எவ்வளவோ பெட்டருங்க. இந்த பாத்திரத்தில் சமைச்சு ஏதாவது ஷார்ட்ஸ் நான் போட்டேன் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்களாவது கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அவங்களுக்காகவும் சரி மற்ற எல்லாருக்காகவும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். லஞ்சுக்கு வேகமாக சமைச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக லுல்லு வேறு போகணும். இது ஃபுல்லாக இந்த வீடியோவில் வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வடசட்டியில் வந்து நான் முட்டை புர்ஜி தான் பண்ணேன். நான் இது இண்டோ அலுமினியத்தில் பண்ணியிருக்கனால ஹீட் நல்லா சூப்பராக நின்று வேகுங்க. உங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற கரண்டை நோட் பண்ணிக்கோங்க. சொரனால் ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி தட்டாமல் மட்டும் இருந்துக்கோங்க என்னைய மாதிரி. இப்போ பண்ணுற முட்டை புர்ஜி எப்படி பண்ணுன்றது ஒரு ஷார்ட்ஸில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் பின் பண்ணுறேன். நம்மளாம் எப்பவும் போலந்தாங்க வெங்காயம் தக்காளி வேணால் போட்டுக்கோங்க, இல்லைனா ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி முட்டை புர்ஜி பண்ணும்போது எப்பவுமே ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பதான் குட்டி குட்டியாக பொடிசாக உங்களுக்கு முட்டை உதிர்ந்து வரும். நீங்கள் மிளகு பொடி மிளகா பொடி எது சேர்த்தாலும் பரவாயில்ல. லாஸ்ட்டாக சிக்கன் 65 மசாலா லைட்டாக தூவிக்கோங்க. அதில் முட்டையோட ஃப்ளேவரே வேற லெவலில் மாறிடுங்க. எண்ணெய் கம்மியாக ஊற்றினாலும் நான்ஸ்டிக் மாதிரி சூப்பராக இருக்கும் பாருங்க. தேர்ஸ்டே ஆனோடனே வீடை ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிடுவேங்க. அன்னைக்கு தான் எல்லா ஒர்க்கும் இருக்கும். அதோட சேர்த்து இதையும் செஞ்சுருவேன். எனக்கு ஒரு கிளீனர் ஒருத்தவங்க வருவாங்க. வாரத்தில் ஒரு நாள் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா வாரம் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அவங்க வரதுக்கு முன்னாடி பெட் கவர்லாம் மாற்றி கச்சடாலாம் கீழே போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நீட்டாக கொடுத்துருவாங்க. 2 to 3 வீக்ஸ் கொண்டு ஃபேனெல்லாம் க்ளீன் பண்ணி ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். என்னதான் இருந்தாலும் ஏசிலேருந்து பயங்கரமான தூசி வரும். இன்னும் வின்டரே ப்ராப்பராக ஆரம்பிக்கலை. அதுக்குள்ளே என் பையனுக்கு பயங்கர சளி. நெப்லேசர் யூஸ் பண்ணுற அத்தனமாக நினைக்கிறது ஒரே விஷயம் தான். இந்த கருமத்தை எடுக்கவே கூடாது, பிள்ளைங்களுக்கு வைக்கவே கூடாதுன்னு நினைப்போம். டாக்டர்கிட்ட போனோன்னே கொடுக்குற முதல் விஷயம் நெப்லேசராக தான் இருக்கும். 3 நாளாவது மினிமம் வைக்க சொல்லிடுவாங்க. என் பையனுக்கு இந்த கபோர்டில் கொஞ்சமாக இடம் கொடுத்த டாய்ஸ் வைக்கிறதுக்கு அதை கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி பாதி கபோர்ட் ஆக்கிட்டான். அமேசான்லேருந்து ஒரு பார்சல் பாக்ஸ் வந்துடக்கூடாதுங்க. அந்த பாக்ஸ் எம்டிஆர்னு உடனே தூக்கி அதில் மாற்றிடுவார் ஆள். வாரம் எல்லாத்தையும் டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி அந்த டாய்ஸையும் க்ளீன் பண்ணி உடஞ்சது எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டாதாங்க மனசு நிம்மதியாக இருக்குது. ஃபுல்லாக சேரும் போது பயங்கர குப்பையாயிருது. மெயின்டைன் பண்ணவே முடியலங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு கூட இவ்வளோ டாய்ஸ் வாங்கி கொடுத்த மாதிரி ஞாபகமே இல்லை. ஆனால் இந்த பையலுக்கு எவ்வளோ டாய்ஸ் வாங்கி கொடுத்தாலும் வாரம் புது கார் ஒன்று வேணும்னு அவங்க டாடிட்ட கேட்டு அடம் பிடிப்பான். இந்த கார் உடஞ்சிருச்சு ப்ளீஸ் வாங்கித்தாங்களேன்னு கையெடுத்து கும்பிடுவானா பார்த்துக்கங்களேன். இது என்னோட கிட்ஸோட ரூம். இப்போ காமிக்கவே முடியாது ஃபுல்லாக. ஏன்னா எக்ஸாம் டைம் போயிட்டு இருக்கனால புக்ஸ் அங்கே எங்கேன்னு இருக்கு. ஒர்க் ஷீட்ஸ் ஃபுல்லாக ரூமு ஃபுல்லாக நிறைஞ்சு கிடக்கு. என் பிள்ளைங்களோட ஃப்ரீ டைமில் ஒன்று பெரிய ஸ்டோரி புக்காக படிக்குங்க. அப்படி இல்லைனா யூடியூப்பை பார்த்து அதுங்களே கற்றுக்கிட்டாங்க இந்த யான் பின்னுறது. ஒரு நல்ல விளாகில் என்னோட கிட்ஸோட ரூமை அழகாக காமிக்கிறேன். இப்போ காமிச்சா அதுங்களே டென்ஷன் ஆயிடுவாங்க. அவ்வளோ குப்பையாக போட்டு வச்சிருக்குங்க. இப்போ அதை நான் என்னதான் போய் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாலும் மறுபடியும் அது குப்பையாக தான் ஆகும். அவ்வளோ புக்ஸும் வெளியே வரத்தான் செய்யும். ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு பொறுமையாக விட்டாச்சு. இது என்னோட பெட்ரூம்ங்க. பெட்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், கபோர்டு இது தவிர வேறு எதுவுமே இருக்காது. வேறு எந்த திங்ஸையும் வச்சு ரொம்ப நெருக்கமாக்கிடக்கூடாதுன்றதுக்காக ஃப்ரீயாக வச்சுருக்கேன் நான் பெட்ரூமை. யார் வீட்டிலலாம் இந்த ஹியூமிடிஃபையர் யூஸ் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இது வச்சா வீட்டு நல்லா ஸ்மெல் வரும்னு தெரிஞ்ச மொதல் ஆள் நானாக தான் இருப்பேன் அதை வாங்குறதுக்கு. இந்த மாதிரி டேரெக்டாக ஊற்றவே கூடாது. ஆனால் எப்போவுமே அதை தான் நான் செய்வேன். சைடில் சின்னதாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஃப்ளேவரில் போடணுமோ அதை போட்டுட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். வீடு ஃபுல்லாக நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். இதில் நீங்கள் நைட் லேம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்னென்னா இது 2-3 ஸ்பீடு இருக்குது. அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னா நல்ல புகை சூப்பராக வரும் உங்களுக்கு. இதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சிங்க அப்படின்னா 2 to 3 hours உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வீடு ஃபுல்லாக நல்ல மனமாக இருக்கும். லாவெண்டர் ஃப்ளேவர், ரோஸ் ஃப்ளேவர்லாம் போட்டிங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாக அவ்வளோ மனமாக இருக்கும் உங்களுக்கு. இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன, இதுலேருந்து வர அந்த புகை இருக்குது பார்த்தீங்களா, அதில் பயங்கர சில்லுன்னு இருக்கும் உங்களுக்கு. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. 2-3 பேர் கமெண்டில் பண்ணியிருந்தீங்க. இதையும் இந்த விளாகோட சேர்த்து போட்டுடலாம், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றக்காக தான் நான் போட்டேன். உங்களோட குக்கிங் ரேஞ்சை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு 2-3 கமெண்ட் இந்த வாரம் வந்துருந்துச்சு. சரி அதையும் இந்த விளாகோட சேர்த்து போட்டுருவோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றக்காக இதையும் அதோட சேர்த்துட்டேன். என்னோட குக்கிங் ரேஞ்ச் வந்து வெஸ்டல் பிராண்டு. பெரிய பாத்திரம் வச்சு சமைக்கும் போது மட்டும் இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் மட்டும் கலர் மட்டும் சேஞ்ச்
ஆகுது. அதே பாத்திரத்தை எடுத்து மற்ற சைடில் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ கரையாகாது. இது ஒன்று தான் இதில் மைனஸ் பாயிண்ட். மற்றபடி இது ரொம்ப ஃப்ரெண்ட்லி யூஸருங்க. இது இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நான் லுலு தான் போகிறேன். அங்கே போயிட்டு நிறைய மாடலில் நிறைய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு இந்த அடுப்பெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கட்டாயம் பேக் பண்ணும்போது சொல்லுவாங்க 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அதை செய்யும் போது சம்டைம்ஸ் கருகிரும் இல்லைனா வேகாமல் இருக்கும். அது ஏன் நமக்கு மட்டும் நடக்க மாட்டேதுன்னு ஏகப்பட்ட குழப்பமாக இருக்கும். எல்லா குக்கிங் ரேஞ்சுமே ஸ்லைட்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குங்க இதில். ஸோ நம்ம அடுப்பில் நம்ம சமைச்சு பார்த்தா மட்டும்தான் அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்க முடியும். குக்கிங் ரேஞ்சில் நிறைய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறைய மாடல் இருக்குது. கண்டிப்பாக இந்த லுலு போகிறப்ப இந்த வீடியோட இதோட அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸை பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட வீடியோ நோட் பண்ணிப்பீங்க சஃபினா விளாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு LED லைட் ஒன்று இருக்கும். அதை என்னோட வாலை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு யாருக்காவது கண்டுபிடிக்க முடியுதா? இது நார்மலாக வர வால் ஸ்டிக்கரில் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இதை ஹேங் பண்ணுற மாதிரி இருக்காது, ஒரு சின்ன ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். இது அமேசானில் தான் கண்டுபிடிச்சி வாங்கினேன். கண்டிப்பாக இதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஆனால் இதில் வர வாசர் அதில் வராது. ஸோ வாசர் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா போட்டு கொஞ்சம் நல்லா டைட் பண்ணியிருக்கேன். நான் நல்லா கெட்டியாக இருக்க ஸ்டிக்கரில் ஒரு ஹூக் மாதிரி இருக்கும். அந்த ஹூக்கோடு சேர்ந்து திருகாணி திருவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு மாடலில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. செம்ம யூஸ்ஃபுல்லான ஐட்டம். கட்டாயம் எல்லாரும் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. இதை உங்கள் வீட்டில் ட்ரில் பண்ண முடியாத இடத்துலலாம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ஸ்டிக்கரு. இந்த மாதிரி ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அது வெயிட்டான சாமானம் வைக்க போகிறீங்க அப்படின்னா அதை வாலில் நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒன் டே அப்படியே சும்மா அதை அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் அது மேலே தூக்கி எவ்வளோ வெயிட்டான சாமான் வச்சாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது என்னோட வீட்டில் நார்மல் ஸ்டிக்கர் வச்சு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். நிறையா டைம் அது கீழே விழுந்துரும். இப்போ எல்லாம் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு மனசில் இது நினச்சாவே போதுமே, அடுத்த செகண்ட் ஆடாவே வந்துடுது. எனக்கே பயங்கர ஷாக்காக இருக்குது. அந்த மாதிரி திடீர்னு பாப்பப் ஆனதான் இந்த ஸ்டிக்கரை பற்றி. பயங்கர யூஸ்ஃபுல்லான திங்க. கட்டாயம் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. எந்த இடத்துலலாம் ஆணி அடிக்க முடியாதோ ட்ரில் பண்ண முடியாதோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துலலாம் யூஸ் ஆகும். உங்களுக்கு கூட வாழ்றவங்களுக்கு கூட புரிய மாட்டேங்குது நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம்னு சொல்லிட்டு. நம்ம செல்ஃபோனுக்கு லைட்டாக நினச்சாவே புரிஞ்சிருதுங்க. அது எப்படி தான் புரியல. குக்கிங்கையும் முடிச்சுட்டு க்ளீனிங்கையும் முடிச்சுட்டு கட்டாயம் தேர்ஸ்டே லுலு போயே ஆகணும். ஃப்ரைடே சமைக்கிறதுக்கு லஞ்சுக்கு திங்ஸ் ஏதாவது வாங்கியே தான் ஆகணும். வீட்டுக்கு கீழேயே மதினா சூப்பர் மார்க்கெட் இருந்தாலும் சில பொருட்கள் லுலுல வாங்கினா மட்டும்தாங்க எனக்கு செட் ஆகுது. சம்டைம்ஸ் எல்லோ கலரில் பிளிங்க் ஆனதுக்கப்புறம் தான் நான் பெட்ரோலே போடுறேன். பெட்ரோல் இல்லாமல் எப்போ நான் ரோட்டில் நிற்க போகிறேன்னு எனக்கே தெரியல. இங்கே இருக்க போலீஸில் பயங்கர ஃப்ரெண்ட்லிங்க. பெட்ரோல்லாம் தீர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக பெட்ரோலாம் ஃபில் பண்ணி விட்ருவாங்க. அதோட சேர்த்து ஒரு 1000 ரூபா ஃபைன் மட்டும் கொடுப்பாங்க. சிரிச்சா மாதிரி வாங்கிட்டே வந்துடணும். பிள்ளைங்களை அப்படியே டியூஷனில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் லுலு போகிறேன். லுலுவில் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்குறேன்றது வீடியோவில் காமிக்கிறேன் வாங்க. வீட்டிலேருந்து லிஸ்ட்டை போட்டு நம்ம ஒரு 10 சாமான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த லிஸ்ட்டை வாங்கி நம்ம பிள்ளைங்க ஒரு 40 சாமான் எக்ஸ்ட்ரா எழுதி விடுவாங்க. வாரம் கரெக்டாக தேர்ஸ்டே லுலு போகிற மாதிரி நான் வச்சுப்பேன். நான் மோஸ்ட்லி எல்லா வாரமும் தேர்ஸ்டே அந்த மாதிரி அமையாது. சம்டைம்ஸ் வீக் டேஸ்லேயும் போய் வாங்குற மாதிரி இருக்கும் திங்ஸ். இல்லைனா ஊர்லேருந்து கொண்டு வந்து நல்லெண்ணெய் பூண்டு குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மருந்து குழம்பு வைக்கிறதுக்குலாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டெய்லி சுடுற தோசைக்கு இந்த மாதிரி லுலுவில் நல்லெண்ணெய் வாங்கிக்கிறேன். நான் 2 வாரத்துக்கு கூட பயங்கர பெரிய பில் வந்துடும். அரிசி பருப்பு கிளீனிங் ஐட்டம் இப்படி எல்லாத்தையும் மொத்தமாக வாங்குற மாதிரி இருக்கும். மற்ற நாளெல்லாம் வெஜிடபிள்ஸ் நான்வெஜ் இந்த மாதிரி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஊர்லேருந்து புளி கொண்டு வரல. நான் வாங்குற பிராண்டை மட்டும் தேடி பார்க்குறேன். அதை காணவே கீழே உட்காந்தே தேட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்திருக்கு நான் வாங்குற பிராண்டை இங்கே பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏதோ ஒரு பிராண்டை வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இந்தியாவிலேருந்து வாங்குற புளி அதோட புளிப்பு வேற மாதிரிங்க, பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முழு தேங்காய் வாங்கி 5 வருஷம் ஆச்சுங்க. இப்போ ஃபுல்லாக தேங்காய் பூக்கு மாறியாச்சு. அதுதான் இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது. யாரெல்லாம் இந்த மாதிரி பொறுப்பாக இருப்பீங்க? வீட்டில் இருக்க திங்ஸ்லாம் தீர அழகாக பேப்பரில் எழுதி வச்சு அதை வாங்குறதுக்கு. அதெல்லாம் கரெக்டு. நானும் எழுதிலாம் வைப்பேன். ஆனால் லுல்லு வரும்போது பத்திரமா வீட்டை மறந்து வச்சுட்டு வந்துடுவேன். இங்கே கடைக்கு வந்துட்டு பயங்கர குழப்பத்தில் இது தீர்ந்து போச்சு, இது தீர போகுது, இது அடுத்த வாரம் தேவைப்படும் சொல்லிட்டு 4 சாமான் எக்ஸ்ட்ரா தான் எப்போவுமே எடுத்துகிட்டு போகிறது. என்னைய மாதிரியா இல்லை நீங்களாம் கொஞ்சம் பொறுப்பானவங்களான்றதை சொல்லுங்கள். சின்ன வயசாக இருக்கும் போது வீட்டில் ஆப்பிளே ஆரஞ்சு உரிச்சு தட்டில் போட்டு கொடுப்பாங்க. கண்டிப்பாக சாப்பிட்டே தான் ஆகணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி டைமில் சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்போல்லாம் சாப்பிடவே பிடிக்க மாட்டேது ஃப்ரூட்ஸை. நீங்களாம் கரெக்டாக சாப்பிட்றீங்களா? 4-5 ஃப்ரூட்ஸை மொத்தமாக அரைச்சி போட்டு ஜூஸாக கூட குடிச்சிருவேன் தவிர அதை மென்று சாப்பிட்றதுக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது எனக்கு. தெரியுது புரியுது, ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம், வயசு வேற போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பிள்ளைங்களுக்குலாம் கரெக்டாக கொடுக்குறேனால நான் ஒழுங்காக சாப்பிட்றதே இல்லை ஃப்ரூட்ஸை. எல்லா டைமுமே எல்லா சீசனல் ஃப்ரூட்டும் சூப்பராக கிடைக்குங்க இங்கே உங்களுக்கு. இந்தியாவிலலாம் சில சீசனுக்கு மட்டும் தான் ஃப்ரூட்ஸ்லாம் வரும். இங்கே அப்படி இல்லை, எல்லா சீசன் ஃப்ரூட்ஸுமே இங்கே கிடைக்கும். நிறைய கண்ட்ரிலேருந்து திங்ஸ் இம்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு எல்லா டைமுமே எல்லாமே கிடைக்குங்க இங்கே. யாருக்கெல்லாம் இந்த வியட்நாம் கொய்யாப்பழம் பிடிக்கும்ன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வியட்நாம் பலாச்சோளம் வேறு வந்திருக்குங்க. மஞ்சள் கலர் இல்லாமல் சிவப்பு கலரில் வச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை யாராவது வாங்கி ட்ரை பண்ணிக்கிங்களா? அதோட விலையை பார்த்தீங்கன்னா 2180. அதோட சைஸை பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு போட அப்படி ஒன்று சாப்பிடவே தேவைன்னு வச்சுட்டு வந்துட்டேன். கேரட்டு பீட்ரூட் நெல்லிக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு ஜூஸ் குடிக்கிறதுனால கண்டிப்பாக அது எப்போவுமே எடுத்து வச்சுப்பேன். வீட்டில் இது குறைஞ்சது 10 தக்காளி பழம் இருக்குது. இருந்தாலும் இதை நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்றதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட காமிக்கிறேன். திங்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டு சில விஷயங்கள் எடுத்து காமிப்பேன். அப்போ நீங்கள் பார்ப்பீங்க எதுக்காக வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. வேறு ஏதாவது திங்ஸ் எங்கேயாவது நின்று வாங்கிட்டு இருப்பேங்க. திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துடும் பால் இல்லையேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பரபரான்னு ஓடிட்டு வந்து பால் எடுத்து வச்சுக்குவேன் நான். ஏன்னா திடீர்னு எனக்கு மறந்தே போயிடும் திருப்பி எடுக்கணும்னு சொல்லிட்டு. கல்ஃபில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஆஃபரில் இருக்க முட்டை என்ன சைஸில் இருக்கும், ஆஃபரில் இல்லாத முட்டை என்ன சைஸில் இருக்கும்னு சொல்லிட்டு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். இந்த ஏரியா ஃபுல்லாகவே முட்டை சீஸு பால் தயிர் மோர் இந்த மாதிரி ஐட்டமாக வச்சுருப்பாங்க. ஜூஸ் இந்த மாதிரிலாம்
உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும், ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ ப்ரைஸை கம்பேர் பண்ணி பொறுமையாக நின்று வாங்கிக்கலாம். ஒரு ப்ராடக்ட்டுக்கு 10 கம்பெனி வச்சுருப்பாங்க, ப்ரைஸை கம்பேர் பண்ணி சூப்பராக வாங்கிக்கலாம். ஆஃபரில் இருக்க முட்டையெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும், இது ஆஃபரில் இல்லாத முட்டை. ஃபஸ்ட்டு காமிச்சது மீடியம், உங்களுக்கு இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது எக்ஸ் லார்ஜ்னு சொல்லிட்டு. முட்டையில் கூட பாருங்களேன் எவ்வளோ சைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. சைஸ் மட்டும் இல்லைங்க, இங்கே கலர் டிஃப்ரெண்ட் கூட இருக்குது உங்களுக்கு. இது மீடியம் ப்ரௌன் எக், ஆனால் உள்ள கண்டென்ட் எல்லாமே ஒன்று தாங்க. எல்லா முட்டையிலும் எக் யோக்கும் எக் ஒயிட்டும் அதே மாதிரி தாங்க இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. எல்லா வீக் டேஸ்லேயும் மல்லித்தலை புதினாத்தலை எல்லாமே சூப்பராக தாராளமாக இருக்கும். வியாழக்கிழமைக்கு மட்டும் என்ன தான் வந்துருமோ தெரியாது, டக்குன்னு தீர்ந்து போயிடும். காலையிலேருந்து ஈவினிங் வரை நல்லா இருக்கும். ஈவினிங் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மல்லித்தலை ஃபுல்லாக போய் மிச்சமானது மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக போயிடணும். நான் வீட்டுக்கு வாரம் கரெக்டாக 5 வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் எடுப்பேன். ஒரு வாரம் வாங்குற வெஜிடபிள்ஸை அடுத்த வாரம் நெக்ஸ்ட் அதை கண்டினியூ பண்ண மாட்டேன். சஃபில் பண்ணி அதுக்கு அடுத்த வாரம் தான் நான் மாற்றி எடுப்பேன். பிள்ளைங்களுக்கு கேப்சிகம், புடலங்காய், இந்த மாதிரி பாவக்காய்லாம் அடிக்கடி சேர்த்துப்பேன் நான். மேலாக அவ்வளோ வெங்காயம் இருக்குது, அதெல்லாம் எடுக்கிறது இல்லை. குழிஞ்சு உள்ளே இருக்க வெங்காயத்தை தான் கஷ்டப்பட்டு எடுப்பேன். என்னைய மாதிரியா நீங்களும்? எவ்வளோ விதவிதமான வெஜிடபிள் செஞ்சு கொடுத்தாலும் சரி, முட்டையில் பண்ணி கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் செல்லுபடியே ஆகாது. கண்டிப்பாக நான்வெஜ் இல்லாமல் வீட்டுக்கே போக முடியாது. கார்டில் ஸ்வைப் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வர கால் என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தா இருக்கும். என்னப்பா வியாழக்கிழமை பர்ச்சேஸ் முடிச்சிட்ட போல, வெள்ளிக்கிழமை லஞ்சுக்கு என்ன சமைக்க போகிற? மட்டனா, சிக்கனா, மீனா? இந்த கேள்வி தான் முதல்ல கேட்பாங்க என் ஹஸ்பண்டு. வாரத்தில் எல்லா நாளுமே நான்வெஜ் இருக்கும், அது கூட சேர்ந்து பொரியல் கண்டிப்பாக செஞ்சுப்பேன் நான். மோஸ்ட்லி நான் இங்கே மீன் வாங்க மாட்டேன், அதுக்குன்னு வேறு மார்க்கெட் இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு பெரிய விலாகில் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். அங்கேயே மீனை வாங்கி கழுவி சூப்பராக அவங்க கொடுத்துருவாங்க. வீட்டில் வந்து லைட்டாக தண்ணியில் மட்டும் அலசினா போதும், அந்த மாதிரி சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி ஏகப்பட்ட ஃபிஷ் வெரைட்டி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு வியாழக்கிழமையிலேருந்து இந்த வீக்கெண்டு முடிகிற வரை ஏகப்பட்ட ஐட்டத்தை இறக்கிடுவாங்க உங்களுக்கு. ஒரே மீனே வாங்க மாட்டோம், எப்போயும் மாற்றி மாற்றி தான் மீன் வாங்குவோம். ஆனால் நான் வாங்கி சமைக்காத ஒரே மீன் இந்த பால் சூறா தான். ஆனால் சாப்பிட்ருக்கேன், ஆனால் நான் சமைச்சதில்லை. கண்டிப்பாக ஒன் டைம் வாங்கி சமைச்சு பார்க்கணும் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரைடே லஞ்சுக்கு வந்து மட்டன் குழம்பும் கீ ரைஸும் தான். மட்டன் குழம்புக்கு தேவையான ஒரு லெக் எடுத்து ஃபுல்லாக கட் பண்ணி வாங்கியாச்சு. இப்போ அடுத்து நானே ஆச்சரியப்பட்டு பார்த்த ஒரு முக்கியமான விஷயத்தை உங்க கூட நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி இளநீ கட் பண்ணி ஃபஸ்ட் டைம் பேக் பண்ணி பார்க்குறப்பவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி பயங்கரமாக பேக் பண்ணி கொண்டு வந்துட்டாங்கப்பா. மேலே இருக்கிறது ஒரு அமுக்குனா போதும், ஃபுல்லாக ஓட்ட விழுந்துடும் போல். அப்படி ஸ்டாவ் எடுத்து குடிச்சிக்க வேண்டியதான். எவ்வளோ சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க பாருங்களேன். சில பொருள்லாம் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் போது அசால்ட்டாக அலட்சியப்படுத்திடுவோம். இப்போ பாருங்களேன், அந்த இளநியோட ப்ரைஸ் என்ன விலை போட்டிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தெருவில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சு விற்பாங்க, அதெல்லாம் வாங்கி ஒரு நாள் குடிக்க மாட்டோம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அன்றாட லைஃப்பில் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணி வாங்கி குடிச்சுக்கோங்க. ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரிலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் கை காலை சுருட்டிக்கிட்டு அமைதியாக இருக்கணும். எதை சாப்பிடாதான்னு சொல்கிறோன்னா முதல்ல என் பையன் அதை தான் சாப்பிடுவான். என்னதான் காற்றடிச்ச சிப்ஸ் பாக்கெட் வந்தாலும் நம்ம ஊரில் கிடைக்கிற ஸ்நாக்ஸ் மாதிரி வராதுங்க. நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பழக்கம்லாம் எனக்கு இல்லை. எப்போயாவது ரொம்ப டெம்ப்டான இந்த பனானா சிப்ஸ் மட்டும் எடுத்து வச்சுப்பேன் நான். ஆல் டைம் ஃபேவரட்டுங்க இந்த விட்டா மேரி பிஸ்கெட். யாரெல்லாம் இன்னும் இந்த டீயில் முக்கி சாப்பிட்ற பழக்கம் இருக்குன்றது கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டாக இருப்பேன். ஹாஸ்டலில் வேறு தங்கியிருந்தேன்னா டீ டைம் வரும்போது பயங்கர குழப்பசியாக மாறிடுங்க. அப்போ இந்த விட்டா மேரி பிஸ்கெட் தான் உயிரை காப்பாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். டீயில் முக்கி ஒரு 4 பிஸ்கெட்டில் வயிற்றுல போட்டால் தான் வயிறு கம்முன்னு இருக்கும். யாருக்கெல்லாம் ஸ்டில் அந்த பழக்கம் இருக்குன்றதை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாக்கெட் சிப்ஸ்லாம் வாங்கி கொடுக்கவே கூடாதுன்னு நினைப்பேன். வீட்டில் பார்த்தா கண்டிப்பாக திட்ட தான் செய்வாங்க, இதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் பிள்ளைங்க ரொம்ப கெஞ்சும் போது பாவமாக இருக்குது. எப்பயாவது ஒன் டைம் நானும் வாங்கி கொடுக்க தான் செய்கிறேன். நீங்களாம் உங்கள் பிள்ளைங்களை எப்படி சமாளிக்கிறீங்க? நம்ம கடையில் போகும்போது கூட்டமே இல்லாமல் இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. நம்ம பொறுமையாக பார்த்து ப்ரைஸை கம்பேர் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் கூட்டமாக இருந்தாலும் எதையும் பார்க்கறது இல்லைங்க, பரபரன்னு அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன் நான். எந்த கடைக்கு போனாலும் சில விஷயங்கள் தேவையும் படாது, வாங்கவும் மாட்டோம். ஆனால் இருந்தாலும் அதை பார்க்குறப்ப மனசுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இந்த வீக் எந்தெந்த கம்பெனியில் புது புது சட்டி கரண்டிலாம் கொண்டு வந்திருக்காங்க, அது எந்தெந்த கலரில் கொண்டு வந்திருக்காங்கன்றது ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுவேன் நான் எப்போவுமே. இதெல்லாம் கண்டிப்பாக வீட்டுக்கு வாரம் மாற்ற போகிற பொருள்லாம் கிடையாது, ஆனால் பார்க்குறப்போ ஒரு அழகாக இருக்குல்ல, அதுக்காகவே போய் பார்த்துட்டு வந்துடுவேங்க ஒரு டைம். எந்த பாத்திரம் புதுசாக வாங்குவோம் சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கப்பா, கறியே பிடிக்க விடக்கூடாது, நான்ஸ்டிக் தாவா சூப்பராக மெயின்டைன் பண்ணி அழகாக வச்சுக்கணும், அப்படி தான் வாங்குறோம். ஆனால் 6 மாதம் 1 வருஷம் தான். அடியில் கறி பிடிச்சிருது, சைடில் ஃபுல்லாக சுரண்டி விட்டுறோம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி பாலாக்கி விட்டுறோம்ல. லாஸ்ட் வீக் நான் தோசட்டி ஒன்று வாங்கியிருந்தேன் செஃப் லைனில். இந்த டைம் பார்க்குறேன் அது எதுவுமே இல்லை. அது நல்ல பெரிய தோசட்டிங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணுற கத்தி வர்றதே இல்லைங்க, வாரம் வந்து செக் பண்ணிட்டு போகிறேன். யாருக்கெல்லாம் குக்கிங் ரேஞ்சை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும், நான் சேல்ஸ்மேன் கிட்ட உங்களுக்காக இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கேன், அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது என் வீட்டு பக்கத்தில் இருக்க லுல்லு வில்லேஜ். உங்களுக்கு இதை விட நிறைய மாடல் பார்க்கணும்னா நேராக லுல்லு ஹைப்பர் போங்க, ஸ்டேடியம் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அங்கே போங்க. நிறைய மாடல் வச்சிருப்பாங்க. இதை விட மோஸ்ட்லி இங்கே வச்சிருக்கிறது எல்லாமே 60x60 தான். 1-2 தான் ரொம்ப பெருசாக வச்சிருக்காங்க. ஆனால் ப்ரைஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 699 கூட ஒன்று வச்சிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. இன்னும் சொல்லணும்னா எல்லாத்தோட அது ரொம்ப காம்பாக்டாக ரொம்ப அழகாகவும் இருக்கு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இல்லையா, அதை தான் சொல்கிறேன். 699 கிராம்ஸ் ஒன்லி. நீங்கள் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இது எல்லா குக்கிங் ரேஞ்ச்லேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் கண்டிப்பாக. சில இது தவா கொடுத்துருப்பாங்க, ஃப்ரை பண்ணுற ஐட்டம்லாம்
கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இதில் கொஞ்சம் இந்த மாதிரி இது எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. மற்றபடி மோர் ஓவர் எல்லாமே கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். இப்போ இந்த குக்கிங் ரேஞ்சில் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இப்போ கொஞ்ச நாளாக புதுசாக வர குக்கிங் ரேஞ்சில் எல்லாத்துலேயுமே நீங்கள் அடுப்பையும் பேக் பண்ணுறதையுமே மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று எலக்ட்ரிக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷனுமே இருக்குது. யாரெல்லாம் குக்கிங் ரேஞ்ச் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நல்லா சர்ச் பண்ணி பார்த்து வாங்குங்க. நீங்கள் கரண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கேஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று கரண்ட்டாகவும் ஒன்று கேஸாகவும் கூட மாற்றி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறது ப்ரைஸோடே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. பர்னர் கூட நல்ல பெருசா சிறுசா அந்த மாதிரி ஏகப்பட்டதெல்லாம் இருக்குது உங்களுக்கு. எல்லாம் அழகாக தான் இருக்குது. ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சோ வீட்டில் போய் சாமான் எடுத்து வைக்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒன்று காலையில் வெள்ளனமாக போகணும், இல்லைனா சாயங்காலமாவது போகணும். 2 கட்டா நேரத்தில் நல்ல வெயிலில் போனால் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. காரில் உட்காந்து ஏசியை போட்டதுக்கப்புறம் தான் உயிரே வந்துச்சு. அவ்வளோ வெயிலுங்க. வின்டர் வருதுன்னு சொல்கிறாங்க. எங்கடா வருது வின்டர்ன்ற மாதிரி இருக்குது. ஒன்று ஓரிரு வாரத்தில் அக்டோபரும் முடிய போகுது. இந்தியாவில் என்னன்னா அடமலை வெளுத்து வாங்குது. இங்கிட்டு கொஞ்சம் கூட ஒரு துளி கூட விழுக மாட்டேது மழை. சாமான் எடுக்கும்போது பகுமானமாக எடுத்து போட்டோம். இந்த வாரம் ஃபுல்லாக அதை எப்படியாவது சமைச்சு அதை காலி பண்ணிடணும். அதுதான் என்னோட கோலேவும். இந்த மாதிரி vlog போடும்போது இந்த ஏரியாலாம் பார்த்துட்டு நிறையா பேர் கேட்குறீங்க, அக்கா நானும் இந்த ஏரியாவில் தான் இருக்கேன், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, உங்கள் பில்டிங் நேம் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. எப்படி பப்ளிக்கில் என்னோட பில்டிங் பேரெல்லாம் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நானும் இதே ஏரியாவில் தான் இருக்கேன். முஹைஸ்னா 4ல் நியர் மதினா மாலில் தான் நானும் இருக்கேன். இப்போ ஆப்போசிட்டில் தெரியுதுல, இந்த பில்டிங்கில் ஏதோ ஒரு பில்டிங்கில் தான் இருக்கேன்னு நினச்சிக்கோங்களேன். நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன். இந்த மதினா மாலுக்குள்ளே தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு இருப்பேன். கண்டிப்பாக என்னை பார்த்தீங்கன்னா ஒரு ஹாய் ஹலோன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஜென்யூனாக நான் ரிப்ளை பண்ணுறேன். எனக்கு தெரியல, நான் கூட போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். வீட்டுக்கு போனோடனே அம்மா நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற எடுத்து வைக்கிறதுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காது. ஆனால் சண்டை போட்டு எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க, உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க மட்டும் ரெடியாக பார்க்குங்க. எல்லாமே 3 பேரும் ஒரே டைமில் கேட்பாங்க, அம்மா நான் சொன்னதை வாங்கிட்டு வந்தீங்களா, அம்மா நான் சொன்னதை வாங்கிட்டு வந்தீங்களான்னு சொல்லிட்டு. அதோட பெரிய ஹைலைட் என்னன்னா, இதுவரை வாங்கியே கொடுக்காத மாதிரி சில பொருட்கள்லாம் பார்த்து பயங்கரமாக ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப கடுப்பாகும். நான் உள்ள தக்காளி பழம் எடுத்துட்டு இருக்கமோ சொன்னேன், வீட்டில் கொஞ்சம் தக்காளி பழம் இருக்குது, இருந்தாலும் இதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன் பாருங்க எவ்வளோ கலர் டிஃப்ரெண்ட் பாருங்களேன். வீட்டு கீழே இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினா எவ்வளோ ஆரஞ்சு கலரில் கொடுக்குறான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் தக்காளி பழத்துலாம் குழம்பு சட்னிலாம் வச்சா நல்லா இருக்குமா சொல்லுங்க. குழம்புக்கு சட்னிக்கெலாம் மெயினாக கலர் கொடுக்குற தக்காளி தான். அதை போய் ஆரஞ்சு கலரில் வாங்கி வச்சு என்ன பண்ண, வேறு வழியில் வாங்கிட்டே மாற்றி யூஸ் பண்ணிக்கணும். இந்தியாவில் அடிக்கிற மழைக்கு இன்னி வெங்காயம்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் காஞ்ச வெங்காயமாக கிடைக்குது. இனிமேல கொஞ்சம் ஈர வெங்காயமாக தான் வரும். இந்த பிஸ்கெட்டுக்காகவே நான் டீ போட்டு குடிப்பேங்க. இப்போ என் பிள்ளைங்களும் இதை டீ போடுங்கம்மா, நானும் முக்கிய சாப்பிடணுன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. வாரம் தவறாமல் நெல்லிக்காய் எடுத்துருவேங்க. இந்த நெல்லிக்காவை சின்ன பிள்ளைல வாய்க்குள்ள வச்சு சக்கரை மாதிரி செய்வோம், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி செய்யும்போது நெல்லிக்காய் உடையாமல் இருக்கணும். அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பெரிய போட்டியாகவே இருக்கும். இப்போ எல்லாம் ஃப்ரூட்ஸை கடிச்சு சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்கும். அரைச்சாவது எப்படியாவது வாரத்துக்கு கொண்டே வாயிலையாவது ஊற்றிடுவேன் நான். என்னை மாதிரி கேஸ் இங்கே நிறையா இருக்கும். 30+ நீங்கள் ஆறீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. முடியாத பட்சத்தில் அரைச்சாவது ஜூஸாவது குடிச்சிருங்க. இன்னும் நெல்லிக்காய் சக்கரை போடுறவங்களா நீங்கள்? 2-3 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு கீழே இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின வெங்காயத்தை பாருங்களேன். வெங்காயம் ஃபுல்லாக அவ்வளோ ஈரமாக இருக்குங்க. வெங்காயத்தை இப்படி கையை வச்சு அமுக்குனா வெங்காயத்துக்குள்ள வந்து தண்ணி வடிதுன்னா பாருங்களேன். நவம்பர் டிசம்பர் வெங்காயம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். இல்லைனா எஜிப்ஷியன் வெங்காயத்தை ஃபுல்லாக பெருசாக இறக்கி விட்டுருவாங்க. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல போங்க. இப்படி வாங்கின பொருளை ஃபுல்லாக யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்களே புலம்பிக்கிட்டு, ஹெல்ப் பண்ணாலும் அதையும் குறை சொல்லிக்கிட்டு நம்மளே எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். டின்னருக்கு பாஸ்தா தாங்க பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இந்த மாதிரி பாஸ்தா பண்ணும்போது வியாழக்கிழமையாக இருந்தால் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை ஸ்கூல் கொடுக்குறதுக்கும் சேர்த்தே பண்ணிடுவேன் நான். சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருக்க பாஸ்தாவை எடுத்து வச்சுட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில் வந்து சமைக்கிறதுக்கு கிச்சனை ரெடியாக வச்சுட்டு போய் படுத்துருவேன் நான். இந்த பாஸ்தா ரெசிபி வேணா சொல்லுங்கள், இன்னொரு டைம் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ஷார்ட்ஸில். என்னோட தேர்ஸ்டே இப்படி தாங்க போகும். காலையிலேருந்து நைட்டு வரையும் பயங்கர பிஸியாக இருக்கும். மண்டே எவ்வளோ சோம்பேறியாக இருக்கோ தேர்ஸ்டே அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும். இது தாங்க இன்னைக்கோட விளாக். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேத்துக்கு தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களா, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல விளாகில் நிறைய இன்ஃபர்மேஷனோடு வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி விளாக்லாம் பிடிச்சிக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.